எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி என்சிஆர்டி புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3.17 using the standard electrode potential given in table 3.1 predict if the reaction between the following is feasible. ஸோ டேபிள் 3.1 ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் 3.1 ரெஃபர் பண்ணி இந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிளா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. இதில் 5 ரியாக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் Fe3 + aqueous அண்ட் I - aqueous. ஸோ இப்போ 2 கொடுத்துருக்காங்க. அதில் யார் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறா, யார் ரிடக்ஷன் ஆகிறா அப்படின்றத அவங்க கொடுக்கல. ஸோ நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு Fe3 + ஆக்சிடைஸ் ஆனால் நமக்கு என்ன மாறும், Fe4+ மாறும், விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதே மாதிரி I- நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ஆகும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ I2ன்னு வரும். ஆக்சுவலாக 2I- வரும், ஒரு எலக்ட்ரான் வெளியே போகும், I2 நமக்கு ஃபார்ம் ஆகும், ரைட். ஸோ அது பாசிபிள். அப்போ Fe3+ வந்து 4+ஆக பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ இது ரெடியூஸ் ஆகுது, இது ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இது ரிடக்ஷன், இது ஆக்சிடேஷன், ரைட். ஸோ இதோட ரியாக்ஷன் பாருங்க. Fe3+, ஸோ Fe3+ plus 1 electron will gives Fe2+. இதோட E0 வேல்யூ டேபிள் 3.1 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் 3.1ல இதோட E0 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 0.77 வோல்ட், ரைட். ஸோ நமக்கு இந்த டேபிளில் ஃபுல்லாகவே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு யார் ரெடியூஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். யார் ஆக்சிடைஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அங்கே என்ன சைனில் இருக்கோ அதை இன்வர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே எழுதும்போது நமக்கு அயோடினுக்கு என்ன வரும், 2I- plus 2I- will gives நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், I2 plus 2 electron, ரைட். ஸோ E0 that is equal to இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -0.54 வோல்ட், ரைட். ஸோ ரெண்டோடைய வேல்யூவும் கொடுத்தாச்சு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் ஃபீஸிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோடைய டாபிக் நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு ரியாக்ஷன் எப்போ நம்ம ஃபீஸிபிள் சொல்லுவோம், ΔG that is equal to என்ன வரும், நமக்கு நெகட்டிவ் வரணும். அப்போ ΔG எப்போ நமக்கு நெகட்டிவ் வரும், அதுக்கான ஃபார்முலா என்ன, ΔGக்குரிய ஃபார்முலா ΔG that is equal to -NF E0 of a cell, சரியா. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எஃப்ன்றது ஃபாரடேயோட வேல்யூ, E0 அப்படின்றது பேட்டரியோட இஎம்எஃப். ஸோ இந்த N வேல்யூ நமக்கு இப்போ ப்ளஸில் தான் வரப்போகுது. எஃபோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஃபோட வேல்யூ 96487 ஆர் 96500 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ E0 தான் டிசைட் பண்ண போகுது. இப்போ E0 நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ΔG நமக்கு எப்படி வரும், நெகட்டிவாக வரும். ஸோ E0 நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ΔG பாசிட்டிவாக வரும். அப்போ நமக்கு E0 செல், அதாவது இஎம்எஃப் அப்போ செல் கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு எப்படி வரணும், பாசிட்டிவில் வரணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. ஸோ அப்போ E ஆஃப் செல் that is equal to நமக்கு என்ன வரும், 0.77 வோல்ட் minus 0.54 வோல்ட். the answer is 0.23 வோல்ட். ஸோ இஎம்எஃப் நமக்கு பாசிட்டிவில் வருது. ஸோ this reaction is feasible. இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகும், ஃபீஸிபிளாக இருக்கும், அதான் நடக்கும், ரைட். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் போகலாம். Ag plus aqueous and Cu solidன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. Ag plus aqueous. ஸோ அக்வஸில் இருக்கிறது நமக்கு என்ன ஆகும், Ag ப்ளஸ்ஸாக இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகி ஏஜியாக தான் மாறும். அப்போ Ag இங்கே ரெடியூஸ் ஆகுது. அப்போ Ag ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு நமக்கு என்ன மாறும், Ag 0வாக ரெடியூஸ் ஆகும். இதோடைய E0 பார்த்தீங்க அப்படின்னா 0.8 வோல்ட், ரைட். காப்பர் சாலிடாக இருக்குது. கண்டிப்பாக காப்பர் என்ன பண்ணும், அதோட அயானாக மாறும். அப்போ Cu2 + 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -0.34. ஸோ ஆக்சுவலி காப்பரோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0.34. இங்கே காப்பர் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால என்ன பண்ணிட்டோம், -0.34 வோல்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், ரைட். ஸோ இப்போ E0 ஆஃப் செல் திரும்ப கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ E0 that is equal to எல்லாத்துலேயுமே இது E0 கண்டுபிடிக்கிறது தான். 0.80 அண்ட் -0.34. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.46 வோல்ட். ஸோ இதுவும் அகைன் பாசிட்டிவ். அப்போ ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும், ஃபீஸிபிளாக இருக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் Fe3 + aqueous to Br-. நமக்கு ஆல்ரெடி தெரியும் Fe3+ ஆக்சிடைஸ் ஆகாது. ஏன்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆனால் Fe4+ஆக மாறும், விச் இஸ் நாட் பாசிபிள். நான் 2 ஆக்சிடைஸ் ஸ்டேட் தான் Feக்கு. என்னென்ன இருக்குது, நமக்கு 2+ அண்ட் 3+ இருக்குது. ஸோ Fe
ஸோ Fe நமக்கு என்ன மாறும்? Fe3 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு, நமக்கு இது என்ன மாறும்? Fe2 ப்ளஸ்ஸா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது ரிடக்ஷன். ஸோ இதுக்கு E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, 0.77 வோல்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பாருங்க Br மைனஸ் இது ஆக்சிடைஸ் ஆகப்போகுது. ஸோ Br மைனஸ் 2 Br மைனஸ் வில் ஃபார்ம் Br2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ஸோ ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுங்க. -1லேருந்து என்ன மாறிடுச்சு? 0 மாறிடுச்சு. இதோடைய E0 வேல்யூ இந்த E0 வேல்யூ எல்லாமே அந்த டேபிள்ல இருக்கு. ரைட்? ஸோ -1.09 வோல்ட். ரைட்? ஸோ 2 வேல்யூவும் கிடச்சிச்சு. அப்போ EMF ஆஃப் செல் அதாவது E செல் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.77 மைனஸ் 1.07. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -0.32 வோல்ட் வரும். ரைட்? ஸோ EMF நமக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? நாட் feasible அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. AgS அண்ட் Fe3 ப்ளஸ். அகைன் இங்கே Ag எஸ்ஸா இருக்கு. அப்போ Ag நமக்கு என்ன ஆகுது? சாலிடா இருக்கும்போது என்ன நமக்கு Ag தான் நமக்கு இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ Ag வில் ஆக்சிடைஸ் டு கிவ் Ag ப்ளஸ் ப்ளஸ் எலக்ட்ரான். Fe3 ப்ளஸ் கண்டிப்பாக ரிடக்ஷன் தான் ஆகணும். ஏன்னா Fe3 ப்ளஸ் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ Fe3 ப்ளஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் will gives Fe2 ப்ளஸ். இப்போதைக்கு எனக்கு இதில் வோல்டேஜ் நமக்கு என்ன வரும்? E0 for this half reaction 0.77 வோல்ட். ரைட்? Ag ப்ளஸுக்கு E0 பார்த்தீங்க அப்படின்னா -0.80 வோல்ட். இதுக்கு முன்னாடி நம்ம அதே எக்ஸாம்பிளாக காப்பர் வெர்சஸ் Ag வரும்போது ப்ளஸ் 0.80ன்னு போட்டிருப்போம். ஏன்னா அங்கே அது ரிடக்ஷன் ஆகிருக்கும். இங்கே ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அந்த சைன் என்ன நமக்கு ரிவர்ஸ் ஆகிரும். ரைட்? அப்போ E0 ஆஃப் அ செல் E0 செல் ஆர் E செல் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? -0.80 ப்ளஸ் 0.77 வோல்ட். ஆன்சர் -0.03 வோல்ட். சரியா? ஸோ இது ஆன்சர். அகைன் இங்கேயும் E0 எப்படி இருக்கு? நமக்கு நெகட்டிவாக இருக்கு. அப்போ ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் நாட் feasible. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் Br2 அண்ட் Fe2 ப்ளஸ். அகைன் இங்கே Br2 இருக்கு. Br2 0ல இருக்கு. இதுக்கப்புறம் இது ஆக்சிடைஸ் ஆனால் என்ன மாறும்? +1ஆ மாறும். Brல +1 பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் Fe2 ப்ளஸ் இருக்கு. Fe2 ப்ளஸ் நமக்கு என்ன மாறலாம்? இட் கேன் பி என்னது? ஆக்சிடைஸ்டு இன்டு Fe3 ப்ளஸ். அப்போ Fe2 ப்ளஸ் நமக்கு என்ன மாறுதுங்கக்குள்ள? Fe3 ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் எலக்ட்ரானை கொடுக்குது. ரைட்? இங்கே தான் என்ன நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. E0 தட் இஸ் ஈக்குவல் டு -0.77 வோல்ட். இது வரைக்கும் நம்ம என்ன இருக்கும்? ரிடக்ஷனுக்கு 0.77 பார்த்துருப்போம். இங்கே ஆக்சிடேஷனால என்ன ஆயிருது? சைன் இன்வர்ஸ் ஆயிடுது. அண்ட் Br2 நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல Br2 ரெடியூஸ் ஆக போகுது. எப்படி? Br2 will gain 2 electron to form 2 Br minus. So reduction. அப்போ E0 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1.09 வோல்ட். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ E செல் நம்ம பார்க்க போகிறோம். EMF of a cell that is equal to 1.09 minus 0.77 that is equal to 0.32 volt which is positive. அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? ஃபீஸபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம என்னது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ 5யுமே நம்ம பார்த்தாச்சு. இதில் அந்த டேபிள் ரீடிங் அவங்க ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது தேவையான ரீடிங்ஸை டேபிள் மாதிரி அவங்க கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ரியாக்ஷன் கீழேயுமே அவங்க E0 வேல்யூ எப்பவுமே யூஸ்வலாக அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ E0 வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்? எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அதோடைய சைனை மட்டும் இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு 2 பொட்டன்ஷியலும் ஆட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபீஸபிள், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நாட் ஃபீஸபிள். ஸோ தேங்க்யூ.